மகரம் ராசி நேயர்களே, நீங்கள் கடந்த கால வாழ்க்கையில் கஷ்டமாகவும் கொடுமையாகவும் இருந்திருப்பீங்க. குடும்ப பொறுப்புகளை யார் ஏற்க வேண்டும் என்ற விவாதம் உங்களுக்குள் ஓடியிருந்திருக்கும். மகர ராசியின் அதிபதியான சனி பகவான் கடமை மற்றும் பொறுப்பு ஆகியவற்றை குறிப்பவர். உங்கள் ராசிக்கு குடும்ப ஸ்தானமான 2ஆம் வீட்டிலும் தர்ம கர்மாதி ஸ்தானங்களிலும் ஏற்படும் கிரகங்களின் நகர்வு குடும்பத்தில் யார் பெரியவர், யார் இந்த சுமையை சுமப்பது என்ற விவாதத்தை உருவாக்குகிறது. நீங்கள் இயற்கையிலேயே அனைத்தையும் தாங்கும் குணம் கொண்டவராக இருந்தாலும், எல்லாவற்றையும் நானே ஏன் செய்ய வேண்டும், மற்றவர்களுக்கு இதில் பங்கு இல்லையா என்ற நியாயமான கேள்வி உங்களுக்குள் எழுந்திருக்கும். இந்த அந்தரங்கமான போராட்டம் குடும்ப உறுப்பினர்களிடையே ஒரு தற்காலிக மனக்கசப்பையே ஏற்படுத்தினாலும், இறுதியில ஒவ்வொருவரின் கடமைகளும் பிரிந்து பிரித்து கொடுப்பதற்கான ஒரு முக்கிய ஆரம்ப புள்ளியாகவே இது அமைஞ்சிருக்கும். உங்களுக்குள்ள இருக்கிற யார் பெரியவர், குடும்பம் யார் இந்த சுமை சுமப்பது என்ற விவாதம் உருவாகியிருக்கும். அதில் நீங்கள் ரொம்பவும் மனக்கசப்பில் இருந்திருப்பீங்க. இயற்கையிலேயே அனைத்தும் தாங்கும் குணம் கொண்டவராக இருந்தாலும், எல்லாவற்றையும் நான் ஏன் செய்ய வேண்டும், மற்றவர்களும் இதில் பங்கில்லையா என்ற நியாயமான கேள்வி உங்களுக்குள் எழுந்திருக்கும். சொத்து தொடர்பான மறைமுக தகவல்கள் சண்டைக்கு காரணமாக இருந்திருக்கும். உங்கள் ராசிக்கு 4ஆம் வீடு என்பது சுகஸ்தானம் மற்றும் அசையா சொத்துக்களை குறிக்கும் இடமாகும். 8ஆம் வீடு என்பது மறைமுகமான விஷயங்களையும் உயில் அல்லது பரம்பரை சொத்துக்களையும் குறிக்கும். இந்த ஸ்தானங்களில் ராகு அல்லது கேதுவின் தாக்கமோ அல்லது அசுப கிரகங்களின் பார்வையோ விழும்போது உங்களுக்கு தெரியாமல் மறைக்கப்பட்ட சொத்து விவரங்கள், பினாமிகளின் பெயரில் உள்ள ஆவணங்கள் அல்லது வில்லங்கங்கள் திடீரென வெளிச்சத்திற்கு வரும். நம்மிடம் ஏன் இதை மறைத்தார்கள் என்ற ஏமாற்றமே இங்கு சண்டையாக வெடிக்கிறது. சட்ட ரீதியான ஆவணங்களை சரியாக பார்க்காமல் எந்த ஒரு சொத்து விஷயத்திலும் அவசரப்பட்டு வார்த்தைகளை விட வேண்டாம். இனி வரப்போகும் நாட்களில் நீங்கள் ரொம்பவும் உங்களோட மறைமுகமான விஷயங்களே ஆகட்டும், உயில் அல்லது பரம்பரை சொத்துக்களையே குறிச்சிருக்கோம். அது மட்டும் அல்லாமல் உங்களோட தெரியாமல் நீங்கள் யாருக்குமே சொத்து விவரங்கள், பினாமிகள் பெயரில் உங்களோட ஆவணங்களில் விலங்கள் திடீரென வெளிச்சத்திற்கு வரும். பண கட்டுப்பாடுகள் குடும்பத்தில் அதிருப்தியை உருவாக்கியிருக்கும். மகர ராசிக்காரர்கள் பொதுவாகவே பண விஷயத்தில் மிகவும் கணக்கு பார்க்கிறவங்க மற்றும் சிக்கனமானவங்க. தற்போதைய காலகட்டத்தில் 2ஆம் வீடான தனஸ்தானத்தில் ஏற்படும் கிரக மாற்றங்கள் உங்களை வரவு செலவுகளை உன்னிப்பாக கவனிக்க வச்சிருக்கும். இப்போ நீங்கள் குடும்ப நலனுக்காக போடும் பணக்கட்டுப்பாடுகள் மற்ற உறுப்பினர்களுக்கு சுதந்திரத்தை பறிப்பது போன்றது மாதிரி இருக்கும். ஒரு மாயையை தந்திருக்கும். இதனால் வீட்டில் உள்ளவர்கள் உங்களை கஞ்சத்தனம் உடையவராகவே பார்க்கப்பட்டிருப்பீங்க. இந்த அதிருப்தியை தவிர்க்க ஏன் இந்த பொருளாதார கட்டுப்பாடு தேவைப்படுகிறது என்பதை குடும்பத்தினருக்கு புரிய வைக்கிறது அவசியமாகவே இருந்திருக்கும். நீங்கள் ரொம்பவுமே பொதுவாக பண விஷயத்தில் கணக்கு பார்ப்பீங்க, அடுத்து சிக்கனமாகவும் இருந்திருப்பீங்க. அது உங்களுடைய நீங்கள் குடும்ப நலனுக்காக போடும் பண கட்டுப்பாடுகள்லாம் உங்கள் உறுப்பினர்களுக்கு சுதந்திரத்தை பறிக்கிற மாதிரியே ஒரு மாயையை தந்திருந்திருக்கும். அவங்க எல்லாம் உங்களை கஞ்சித்தனம் உடையவனாகவே பார்த்திருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் அதிருப்தியை தவிர்க்க ஏன் இந்த பொருளாதார கட்டுப்பாடு தேவைப்படுகிறத குடும்பத்தினருக்கு புரிய வச்சிருந்தீங்கன்னா இவை இன்னைக்கும் வந்திருக்காது. உங்களுடைய கடந்த கால வாழ்க்கையில் இவை அனைத்தும் நடந்திருந்தால் கமெண்ட் வாயிலாக தெரிவித்துக் கொண்டு நமது ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இனி வரப்போகின்ற நாட்களில் உங்களுக்கு நல்லதாகவே அமையப் போகிறது. நீண்ட நாள் காத்திருந்த வெற்றி கிடைக்கும் உங்களுக்கு. அதாவது மகர ராசியின் அதிபதியான மந்தன் எனப்படும் சனி பகவான் உங்களின் உழைப்பிற்கு ஏற்ற பலனை சற்று தாமதமாக கொடுத்தாலும் அது நிலையான வெற்றியாகவே இருக்கும். கடந்த காலங்களில் நீங்கள் மேற்கொண்ட முயற்சிகள் அனைத்தும் தோல்வியில் முடிந்து போன்ற ஒரு தோற்றம் இருந்திருக்கலாம். ஆனால் தற்போதைய கோச்சார கிரக நிலைகளின்படி உங்களின் விடாமுயற்சிக்கு மிக பிரமாண்டமான அங்கீகாரம் கிடைக்கப் போகிறது. நீதிமன்ற வழக்குகள், அரசு சார்ந்த அனுமதிகள்
அல்லது நீண்ட நாட்களாக இழுபறியில் இருந்த ஒரு காரியம் உங்களுக்கு சாதகமாக முடியும். இந்த வெற்றி என்பது ஏதோ தற்செயலாக நடப்பதல்ல. நீங்கள் சிந்திய வேர்வைக்கு இழந்த துக்கத்திற்கும் பிரபஞ்சம் தரும் பரிசு. அது நீங்கள் நிலையான வெற்றியாகவே இருக்கும். கடந்த காலங்களில் நீங்கள் மேற்கொள்ளும் முயற்சிகள் அனைத்தும் தோல்வியிலே முடிந்திருக்கும். ஒரு தோல்வி முடிந்த போன்ற ஒரு தோற்றம் இருந்திருக்கும். ஆனால் தற்போதைய கிரக நிலையின்படி உங்களை விடாமுயற்சிக்கு மிக பிரம்மாண்டமான அங்கீகாரம் கிடைக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் ஒரு காரியம் உங்களுக்கு சாதகமாகவே முடியும். வெற்றி என்பது ஏதோ தற்செயலாக நடப்பதல்ல. உங்களுக்கு குடும்ப பொறுப்புகள் இலகுவாகும். குடும்ப பாரத்தை சுமப்பதில் மகர ராசிக்காரர்களுக்கு நிகர் அவர்களே. இதுவரை ஒட்டுமொத்த குடும்பத்தின் பொருளாதார மற்றும் சுபகாரிய பொறுப்புகளை உங்கள் ஒரு தோள்களிலே சுமந்து சோர்வடைந்திருப்பீர்கள். இனி வரும் காலத்தில் உங்களின் பிள்ளைகள் அல்லது உடன்பிறப்புகள் தங்களின் சொந்த காலில் நின்று உங்களின் பாரத்தை பகிர்ந்து கொள்வார்கள். கடன்கள் அடைப்பதும் குடும்ப உறுப்பினர்களிடையே பரஸ்பர புரிதல் ஏற்படுவதும் உங்கள் மன அமைதியை அதிகரிக்கும். நீங்கள் செய்ய வேண்டிய கடமைகள் அனைத்தும் எவ்வித தங்கும் தடையுமின்றி சுமூகமாகவே நிறைவேறும். இதனால் உங்கள் தோள்களில் இருந்த பெரிய பாரம் இறங்கிய உணர்வு உங்களுக்கு ஏற்படும். உங்க கடன்கள் எல்லாத்தையும் அடைப்படும். குடும்ப உறுப்பினர்களுக்கிடையே பரஸ்பர புரிதல் ஏற்படும். நீங்கள் உங்கள் மன அமைதி அதிகரிக்க போகிறது நீ வரப்போகும் நாட்கள்ல. அது மட்டும் அல்லாமல் நீங்கள் உங்களோட பிள்ளைகளே அல்லது உங்கள் உடன்பிறப்புகள் உங்க சொந்த காலில் நின்று உங்களோட பாரத்தை எல்லாத்தையும் பகிர்ந்து கொள்வாங்க. நீ வரப்போகின்ற நாட்கள்ல சேமிப்பு அதிகரிக்கும். உங்களுக்கு தனக்காரனாகிய குரு பகவானின் சுப பார்வை மற்றும் தனஸ்தான பலத்தின் பார்வை அதிகமாக பார்வை காரணமாகவே உங்களின் வருமானம் பெருகப் போகிறது. மட்டுமன்றி தேவையற்ற வீண் செலவுகளும் கட்டுப்பாடும் மகர ராசிக்காரர்கள் பொதுவாகவே சிக்கனமானவர்கள் என்றாலும் கடந்த கால சூழ்நிலை உங்களை கையை மீறி செலவு செய்ய வைத்திருந்திருக்கும். இனி வருமானம் ஒரு வழி, செலவு பல வழி என்ற நிலை மாறி உங்களின் வங்கி கணக்குகளில் சேமிப்பு உயரத் தொடங்கும். எதிர்கால பாதுகாப்பிற்காக நீங்கள் செய்யும் முதலீடுகள், பிக்சட் டெபாசிட்கள் அல்லது தங்க நகைகள் வாங்குவதன் மூலம் உங்களின் நிதி நிலைமை முன்பை விட மிக பலமாகவே மாறப்போகிறது. அதாவது உங்களோட நீங்கள் தேவையற்ற வீண் செலவு எல்லாத்தையும் கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வருவீங்க. நீங்க இப்போ கடந்த கால சூழ்நிலையில உங்களை கையை மீறி செலவு செஞ்சிருந்திருப்பீங்க. இனி வருமானம் ஒரு வழி, செலவு பல வழிங்கிறத நிலைமையை மாறி உங்களோட வங்கி கணக்குல தான் சேமிப்பு உயரத் தொடங்க போகிறது. இவை அனைத்தும் உங்களுடைய இனி வரப்போகும் நாட்களில் நடந்தால் நீங்கள் மறக்காமல் கமெண்டில் தெரிவித்துக் கொண்டு நமது ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இந்த வெற்றி கிடைக்கும் உங்களுக்கு. அதாவது மகர ராசியின் அதிபதியான மந்தன் எனப்படும் சனி பகவான் உங்களின் உழைப்பிற்கு ஏற்ற பலனை சற்று தாமதமாக கொடுத்தாலும் அது நிலையான வெற்றியாகவே இருக்கும். கடந்த காலங்களில் நீங்கள் மேற்கொண்ட முயற்சிகள் அனைத்தும் தோல்வியில் முடிந்து போன்ற ஒரு தோற்றம் இருந்திருக்கலாம். ஆனால் தற்போதைய கோச்சார கிரக நிலைகளின்படி உங்களின் விடாமுயற்சிக்கு மிக பிரமாண்டமான அங்கீகாரம் கிடைக்கப் போகிறது. நீதிமன்ற வழக்குகள், அரசு சார்ந்த அனுமதிகள் அல்லது நீண்ட நாட்களாக இழுபறியில் இருந்த ஒரு காரியம் உங்களுக்கு சாதகமாக முடியும். இந்த வெற்றி என்பது ஏதோ தற்செயலாக நடப்பதல்ல. நீங்கள் சிந்திய வேர்வைக்கு இழந்த துக்கத்திற்கும் பிரபஞ்சம் தரும் பரிசு. அது நீங்கள் நிலையான வெற்றியாகவே இருக்கும். கடந்த காலங்களில் நீங்கள் மேற்கொள்ளும் முயற்சிகள் அனைத்தும் தோல்வியிலே முடிந்திருக்கும். ஒரு தோல்வி முடிந்த போன்ற ஒரு தோற்றம் இருந்திருக்கும். ஆனால் தற்போதைய கிரக நிலையின்படி உங்களை விடாமுயற்சிக்கு மிக பிரம்மாண்டமான அங்கீகாரம் கிடைக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் ஒரு காரியம் உங்களுக்கு சாதகமாகவே முடியும். வெற்றி என்பது ஏதோ தற்செயலாக நடப்பதல்ல. உங்களுக்கு குடும்ப பொறுப்புகள் இலகுவாகும். குடும்ப பாரத்தை சுமப்பதில் மகர ராசிக்காரர்களுக்கு நிகர் அவர்களே. இதுவரை ஒட்டுமொத்த குடும்பத்தின் பொருளாதார மற்றும் சுபகாரிய பொறுப்புகளை உங்கள் ஒரு தோள்களிலே சுமந்து சோர்வடைந்திருப்பீர்கள். இனி வரும் காலத்தில் உங்களின் பிள்ளைகள் அல்லது உடன்பிறப்புகள்
தங்களின் சொந்த காலில் நின்று உங்களின் பாரத்தை பகிர்ந்து கொள்வார்கள். கடன்கள் அடைப்பதும், குடும்ப உறுப்பினர்களிடையே பரஸ்பர புரிதல் ஏற்படுவதும் உங்கள் மன அமைதியை அதிகரிக்கும். நீங்கள் செய்ய வேண்டிய கடமைகள் அனைத்தும் எவ்வித தங்கும் தடையுமின்றி சுமூகமாகவே நிறைவேறும். இதனால் உங்கள் தோள்களில் இருந்த பெரிய பாரம் இறங்கிய உணர்வு உங்களுக்கு ஏற்படும். உங்க கடன்கள் எல்லாத்தையும் அடைப்படும். குடும்ப உறுப்பினர்களுக்கிடையே பரஸ்பர புரிதல் ஏற்படும். நீங்கள் உங்க மன அமைதி அதிகரிக்கப் போகிறது இனி வரப்போகும் நாட்கள்ல. அது மட்டும் அல்லாமல் நீங்கள் உங்களோட பிள்ளைகளே அல்லது உங்கள் உடன்பிறப்புகள் உங்க சொந்த காலில் நின்று உங்களோட பாரத்தை எல்லாத்தையும் பகிர்ந்து கொள்வாங்க. இனி வரப்போகின்ற நாட்கள்ல சேமிப்பு அதிகரிக்கும் உங்களுக்கு. தனக்காரனாகிய குரு பகவானின் சுப பார்வை மற்றும் தனஸ்தான பலத்தின் பார்வை காரணமாகவே உங்களின் வருமானம் பெருகப் போகிறது. மட்டுமன்றி தேவையற்ற வீண் செலவுகளும் கட்டுப்பாடும். மகர ராசிக்காரர்கள் பொதுவாகவே சிக்கனமானவர்கள் என்றாலும் கடந்த கால சூழ்நிலை உங்களை கையை மீறி செலவு செய்ய வைத்திருந்திருக்கும். இனி வருமான ஒரு வழி, செலவு பல வழி என்ற நிலை மாறி உங்களின் வங்கி கணக்குகளில் சேமிப்பு உயரத் தொடங்கும். எதிர்கால பாதுகாப்பிற்காக நீங்கள் செய்யும் முதலீடுகள், பிக்சட் டெபாசிட்கள் அல்லது தங்க நகைகள் வாங்குவதன் மூலம் உங்களின் நிதி நிலைமை